ஹாய் கைஸ், வெல்கம் டு தி வீடியோ. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் போயிட்டான். மறுபடியும் வந்து இந்த என்ட்ரி எடுக்கிறேன், வந்து கொடுத்தான்னா கீழே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தான் போட்டு வச்சுருக்கேன். கொடுக்குறானா இல்லை வேறு என்ட்ரி கொடுக்குறானான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே செல்லர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். அக்ரெசிவாக கீழே போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அந்த இடத்துல வந்து கொடுத்தாங்கன்னா தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். அதுக்கு கீழே அவன் பாட்டில் போய்கிட்டே இருந்தான்னா நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. பட் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. ட்ரேடு கிடைக்கிற அன்னைக்கு எடுத்தால் போதும். ஸோ டெய்லி ட்ரேடு நம்மளுக்கு எக்கச்சக்கமான ட்ரேட் கிடைக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேஸ்னா ஒரு 2 வீக்ஸில் நான் பாஸ் பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் லண்டன் செஷனில் கூட எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம 1 வீக் வந்து என்னோடய ஒர்க்குக்கு போயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வாரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. 2 வாரத்தில் பாஸ் பண்ணுறது பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. கரெக்டாக வந்துச்சுன்னா கரெக்டான ட்ரேடு மட்டும் நமக்கு கிடச்சா போதும். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க இடம் கிடச்சுன்னா ஓகே. அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டார்கெட் போகிறக்கான சான்ஸுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எண்பத்தொம்பதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவான செல்லர்ஸ் இருக்கக்கூடிய லெவல் தான். அதை தாண்டினா தான் நம்மளுக்கு இந்த லெவலுக்கு மேலே கொண்டு போய் கொடுப்பான். பட் நம்ம இந்த லெவலில் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதில் எடுத்து ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் போட வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து கொடுத்தா நம்ம எடுக்க வேண்டியது. இல்லை இப்படியே கீழே போயிட்டான், 89 வந்து செல்லர்ஸ் அதிகமாக வந்து அப்படியே கீழே போயிட்டான்னா அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ வேறு ட்ரேட் ஏதாச்சும் கிடைக்குதுன்னு தான் பார்க்கணும். இது மூலமாக நம்ம இந்த சமூகத்துக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி.